நடத்தின பிற்பாடு சேலம் மாவட்டம் தம்பப்பட்டி அருகே கோவில் விழாவை நடத்த கோரி உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாபு வழங்கிட கேட்கலாம். பாபு வணக்கம், உங்க விரிவான தகவல். கண்டிப்பாக. அதாவது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தம்மம்பட்டி பகுதி அமைந்துள்ளது. இந்த தம்மம்பட்டிக்கு அடுத்து உளிபுரம் கிராமத்திலிருந்து 3000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அங்க வசித்து வராங்க. இந்நிலையில் அங்க பழமை வாய்ந்த மகா மாரியம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலானது இந்து அறளைத்துறை சம்பந்தமாக கட்டுப்பாட்டில் உள்ள நிலையில் அந்த கோவிலில் கடந்த 2 ஆண்டுகளாக தேர் திருவிழா மற்றும் சாமி ஊர்வலம் உள்ளிட்ட எதுவும் நடைபெறாத நிலையில் அப்பகுதியில் உள்ள ஊர் மக்கள் பலமுறை இது குறித்து அறளைத்துறைக்கும் பல்வேறு அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவித்துவிட்டு, அதாவது தேர் திருவிழா மற்றும் சுவாமி ஊர்வலம் நடத்த வேண்டும் என கூறி எந்தவித நடவடிக்கையும் எடுக்காதை கண்டிட்டு இன்னைக்கு அந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும் தற்போது உண்ணாவிரதம் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது தேர் திருவிழாவையும், அதாவது கும்பாபிஷேகம் 2ஆம் ஆண்டு நிறைவு விழாவும் சுவாமி ஊர்வலமும் நடத்த அனுமதியை வழங்க வேண்டும் என கூறி தற்போது அப்பகுதியில், அதாவது 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த தகவலில் இருந்து தற்போது அந்த அறநிலைத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் தற்போது பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டு வரார்கள். அவர்கள் அதாவது கும்பாபிஷேக விழா, ஆண்டு நிறைவு, சுவாமி ஊர்வலம் மற்றும் தேர் திருவிழா நடத்துவதற்கான அனுமதி வழங்கினால் மட்டுமே உண்ணாவிரத்தை கைவிடப் போவதாகவும் தெரிவித்து தற்போது உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. உங்க தகவல்களுக்கு நன்றி பாபு.